ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தாலே தெரியுது எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க. சரி, நான் நல்லா இல்லனே. யாருப்பா அது? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன ஒண்ணுமே பண்ணல. யாரை கூப்பிட்டீங்க நீங்க? யாரை கூப்பிட்டோமா? எல்லாரையும் கூப்பிட்டோமே. எல்லாரையும் கூப்பிட்டீங்களா இல்லையா? என்ன மிஸ் பண்ணிட்டீங்க? ஜானியை கூப்பிட்டுருக்கீங்க. ஜானியை மட்டும் எப்படி கூப்பிடலாம்? மறந்துட்டேன். சரி சாரி டோரோ, தெரியாம கூப்பிட்டோம்பா, ஒன்னும் மறந்துட்டேன். இந்தாலும் உங்க மேல எனக்கு கடுப்புல போகிறேன். சரி கோபப்படாதீங்க, வா. சரி, இந்த வாரம் நீ என் கூட நிக்கி அப்படின்னா? ஆமாண்ணே, நான் தானே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கண்டிப்பா நான் தானே நிப்பேன். சரி ஓகே, வேற யாரையும் கூப்பிட மாட்டேன், ஓகேவா? இப்போ சந்தோஷம். சரி ஓகே, ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணி ஆரம்பிச்சிருமா? அப்படியாண்ணே? ஆமா. ரைட்ண்ணே போலாண்ணே. சரி ஓகே, அப்ப ஸ்டார்டிங் பிரேயருக்குள்ள போயிரும். வாங்கண்ணே நம்ம சேர்ந்து போகணும். சரி. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வாவ், எல்லாரும் சூப்பராக அழகா ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்களே. ஓகே. ஆமாம், எதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, சில்ட்ரன்ஸ் டைமோ? ஓகே, உங்கள் முகத்திலே ரொம்ப அழகாக தெரியுது, நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஓகே, நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஓகே, எல்லோரும் கையை குப்பி காண முடிங்க. அன்புள்ள இயேசப்பா, இன்றைக்கி நாங்கள் சில்ட்ரன்ஸ் டைமில் கற்றுக்கொள்ள போகிற வசனம், கதை எல்லாவற்றையும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்கள் கூடவே இருங்கப்பா. தொடக்கம் முதல் இறுதி வரை உங்கள் கரம் எங்கள் கூடவே இருக்கட்டும். நீங்கள் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை ஆசீர்வதித்து தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அண்ணா சொல்லிட்டு எவ்வளவு அழகா பிரேயர் பண்றாங்கண்ணா. சரி, எனக்கு வெக்கமா இருக்குண்ணா என்ன நினைச்சா. சே, என்னப்பா எல்லாம் சூப்பரா பயபக்தியோட பண்ணாங்க பாத்தியா? ஆமாண்ணா அண்ணா, எனக்கு டவுட்னா. என்ன டவுட்? வாரம் டாபிக் சொல்லுவீங்க. ஆமா, இந்த வாரம் ஃபர்ஸ்ட் டாபிக் சொல்லல. மறந்தே போயிட்டேன் பாத்தியா? சொல்லுங்க. டாபிக் என்ன தெரியுமா? என்னடா? முடியும். என்னடா முடியா? முடியல, முடியும். 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 சொல்லு பாப்போம். முடியும். அதேதான். சரி ஓகே, சரி பிரேயர் பண்ணியாச்சு, டாபிக்கும் பார்த்தாச்சு. ஆமா, ஒரு சூப்பரா நச்சுன்னு எனர்ஜியா ஒரு ஆக்ஷன் சாங் பாத்துருமா? ஆக்ஷன் சாங்னா தெரியாதாப்பா? பாடிக்கிட்டே ஆடுவாங்க, ஆடிக்கிட்டே பாடுவாங்க. வாவ், அப்படிலாம் ஒண்ணு இருக்கா? ஆமா. ரைட்ண்ணே, வாங்கண்ணே போய் பாப்போண்ணே. டான்ஸ் ஆடலாமா? நம்மளும் ஆடுவோமா? கண்டிப்பாண்ணே. சரி ஓகே. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் சாங் என்ன சாங் பாட போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச டிங் டாங் டிங் அந்த சாங் தான் பாட போகிறோம். தெரிஞ்ச சாங் தானே? எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக பாடுங்க, ஓகேவா? யோவானும் போனாங்க தேவாலயம். அங்க ஒரு சப்பானிய தூக்கிக்கிட்டு வந்தாங்க, மெதுவா இறக்கி வச்சாங்க. சரியா 9 மணி பேதுருவும் யோவானும் போனாங்க தேவாலயம். அங்க ஒரு சப்பானிய தூக்கிக்கிட்டு வந்தாங்க, மெதுவா இறக்கி வச்சாங்க. ஐயா சாமி ஏதாவது போடுங்க, வெளிய பொண்ணும் இல்லையப்பா, உள்ளத தாரம் பாரப்பா. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட கெட்டப். அட சப்பானி அண்ணா போட்டாரு டான்ஸ், டமுக்கு டப்பா ஹே ஹே ஹே, டமுக்கு டப்பா ஹே ஹே. இயேசுவின் நாமத்தில் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமம் நமக்காக எல்லாம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமம் நமக்காக எல்லாம் செய்யும். டிங் டாங் டிங் டாங் டிங், டிங் டாங் டிங் டாங் டிங், டிங் டாங் டிங் டாங் டிங், டிங் டாங் டிங் டாங் டிங்.
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் 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 புது வாழ்வை எனக்கு தந்தார் சமாதானம் நிறைவை அளித்தார் பாவங்கள் யாவும் மன்னித்தார் சாபங்கள் யாவும் தொலைத்தார் புது வாழ்வை எனக்கு தந்தார் சமாதானம் நிறைவை அளித்தார் பாவங்கள் யாவும் மன்னித்தார் சாபங்கள் யாவும் தொலைத்தார் கல்வாரி மீது எனக்காய் தம் மோதிரம் சிந்தி மரித்தார் கல்வாரி மீது எனக்காய் தம் மோதிரம் சிந்தி மரித்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் தம் உன்னதத்தில் அமர்ந்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் தம் உன்னதத்தில் அமர்ந்தார் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். டொரு என்ன சொல்லுங்கண்ணா? நல்லா ஆடினியப்பா பார்த்தேன். என்ன ஆடி ஆடி என் கால் ஆடுதுண்ணா இப்போ. கால் ஆடுதா? ஓ அதுதான் ரெண்டாவது பாட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டியோ? இதெல்லாம் வெளியே சொல்லாதீங்கண்ணே. சரி 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 சரி. இனி அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்கண்ணே. அடுத்து சூப்பரா பசங்களோட சேர்ந்து ஒரு டிராமா பார்க்க போறோம்ப்பா. டிராமா பார்க்க போறோமா? ஆமா. இனி ஒரு நிமிஷம். நம்ம அந்த குட்டி பிள்ளைங்களை பார்த்து பேசவே இல்ல. அப்ப நீ பேசு. ஹாய் குட்டி பிள்ளைங்களா. ஹாய் சொல்லுங்க. அந்த பையன் பாரு எந்திரிச்சு நின்னு ஹாய் காட்டுறான். இனி அந்த பையனா பொண்ணா? பையன்பா என்ன கண்ணு போச்சா? ஹாய் 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 ஹாய். சரி நம்ம எல்லாம் சேர்ந்து டிராமா பாப்போமா? ஓகே எல்லாரும் ரெடின்னு சொல்றாங்க. பாப்போம் பாப்போங்க. வாங்கடா ஃபர்ஸ்ட் டிராமா பார்க்கலானே. டிராமா பாப்போமா? ஓகே பிள்ளைங்களா ரெடியா இருங்க அண்ணா. எனக்கு ஒரு சேர் போடுங்கங்க. போடுங்கப்பா. எக்ஸாம் வேற வருது, நிறைய படிக்கணும். இவ்வளோ பெருசா இருக்கு, எங்க படிக்க? சரி படிப்போம். எக்ஸாம்னு சொல்லிட்டு படிக்க உட்காந்துருக்கான். ஆனால் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா இவன் எங்கே படிக்க போகிறான்? சரி பசங்களா, நல்லா பாடியாச்சு, நல்லா ஆடியாச்சு. இப்போ வசனம் பார்த்துருவோமா? பார்க்கலாமே. எல்லாருக்கும் வசனம்னா பிடிக்குமா? பிடிக்குமே. சரி ஒரு சின்ன வசனம் தான், படிச்சிருவோமா? படிச்சிருவோமே. சரி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:30. இன்னொரு தடவை சொல்லுவோமா? சொல்லுவோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:30. அண்ணன் எனக்கு ஒரு டவுட். என்னப்பா சொல்லு. அண்ணே ஏசப்பாவால கூடாது ஒண்ணுமே இல்லையா? ஆமா, ஏசப்பால கூடாது ஒண்ணுமே இல்லை. ஏன் கேக்குற? அப்ப நான் படிப்புலேருந்து மட்டமா இருக்கேன், நான் எதுக்கு ஃபெயில் ஆகுறேன்? இனி பாஸ் பண்ண வைக்கலாம்ல? தம்பி நீ படிக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிச்சு படிச்சா ஏசப்பா உனக்கு ஞானத்தை தருவாங்க. அப்படியா? நான் இது பண்ணா உண்மையிலே எனக்கு ஞானம் வருமானே? ஆமா, உண்மையிலே உனக்கு ஞானம் வரும். சரிண்ணே, நாளையில இருந்து நான் அதை பண்றேன். சரி சார், இந்த வாட்டி நல்ல மார்க் வந்திருக்கு. எல்லாம் நம்ம சண்டே கிளாஸ் அண்ணா சொன்ன மாதிரி ஜோமெண்ட்டு பண்ணது தான். உண்மையிலே ஏசப்பாவால கூடாது ஒன்றுமே இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எது பண்ணாலும் ஜோமெண்ட்டு பண்ணுங்க.
ஏசப்பாவால் கூடாது ஒன்றுமே இல்லை. பாய். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர், வெரி குட். ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? ஓ, என் முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? 2 கிளாஸ் இருக்குது, ஓகேவா? சரி, இதில் ஒரு கேண்டில் வச்சுருக்கிறேன் அக்கா, ஓகேவா? சரி, இப்போ நல்லா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நல்லா கவனிக்க போகிறீங்களாம். அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். ஓகே, சரி. நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் என்ன செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, இது என்னால் கஷ்டம், இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது ரொம்ப பெரிய விஷயம், அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எனது எக்ஸாமா? ஓ, எக்ஸாம் எழுதுறது ரொம்ப கஷ்டம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, அதே மாதிரி நம்ம நிறைய விஷயம் யோசிச்சிருப்போம், அப்படி தானே? சே, இதெல்லாம் என்னால் செய்யவே முடியாது, இது ரொம்ப பெரிய விஷயம், நான்லாம் இதை எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிச்சிருக்கோம்ல. ஆமாம், ஆனால் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அக்கா சொல்ல போகிறேன், ஓகேவா? சரி, இப்போ இந்த கிளாஸில் ஒரு என்ன இருக்குது, கேண்டில் இருக்குது, அப்படி தானே? எல்லாருக்கும் தெரியுதா? கேண்டில் தெரியுதா? கேண்டில் இருக்குது, ஓகேவா? சரி, இப்போ அக்கா என்ன தெரியுமா செய்ய போகிறேன், இந்த கேண்டிலை வந்து என்ன செய்ய போகிறேன், தீ பற்ற போகிறேன், ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் தெரியுதா? ஓகே, அக்கா தீ பற்றி வச்சிட்டேன், சூப்பராக இப்போ எரியுது கேண்டில். ஓகே, எல்லோரும் பார்க்குறீங்களா? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம லைஃப்பில் இப்படி தான் நம்ம அழகாக நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம், அப்படி தான் எரிஞ்சு பிரைட்டாக ஜொலிச்சிட்ருப்போம், அப்படி தானே? ஆமாம், சில நேரம் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஐயோ இது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை எப்படி கடக்க போகிறோமோ அப்படி சொல்லலாம் யோசிச்சிருப்போம்ல, அப்படி தானே? ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நம்ம லைஃப்பில் நம்ம கூட ஏசப்பா இருக்கும்போது இங்கே பாருங்களேன். ஓகே குட்டீஸ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அந்த தீ வந்து அணையாமல் எரிஞ்சிட்ருக்கு. ஆமாம், இது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, தீ எரியும் போது தண்ணி ஊற்றினா அணைஞ்சிரும், அப்படி தானே? அப்போ இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல. ஆனால் நம்ம லைஃப்பில் ஏசப்பா வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அது அவர் நம்ம கூட இருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்மளால் என்ன செய்ய முடியும். அதனால நீங்கள் எல்லாரும் ஏசப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் வாங்க, அப்போது நான் எதுனாலும் என்ன செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும், சாதிக்க முடியும் அப்படி சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, உங்களோட உதவி எனக்கு இருந்தால் மட்டும்தான் என்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் அப்படி சொல்லி என்ன செய்யணும், ஏசப்பா கிட்ட கேட்கணும். அப்போது ஏசப்பா உங்கள் கூட இருந்தாங்கன்னா உங்களால் முடியுமா முடியாதா? கண்டிப்பா நம்மளால முடியும். ஓகேவா குட்டீஸ், எல்லாருக்கும் பிடிச்சதா? ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய். இதுதான் என் வாழ்க்கையோட கடைசி நாள். எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை, யாருக்குமே என்ன பிடிக்கல. நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன், இதுதான் எனக்குள்ள இருக்கிற ஒரே கேள்வி. சாதிக்கலாம் நீவா நண்பனே, சாதிக்கலாம் நீவா நண்பனே, உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவாலே, உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவாலே, நீயும் சாதனை செய்திடலாம், சாதிக்கலாம் நீவா நண்பனே, சாதிக்கலாம் நீவா நண்பனே. காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலர்கள் மனம் வீசுதே, உறவுகள் இல்லாத பறவைகள் கூட மகிழ்வுடன் வாழ்கின்றதே. காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலர்கள் மனம் வீசுதே, உறவுகள் இல்லாத பறவைகள் கூட மகிழ்வுடன் வாழ்கின்றதே. உன்னால் ஏன் முடியாது, உள்ளத்தில் சிந்தனை செய் நண்பா, உன்னால் ஏன் முடியாது,
இயேசுவினார், உன் ஆண்டவர் இயேசுவினார். சாதிக்கலாம் ஜீவா நண்பனே, சாதிக்கலாம் ஜீவா நண்பனே. என்ன குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா குட்டீஸ்? ஓ, பிடிச்சிருந்துச்சா? ஓகே குட்டீஸ், நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தணும். ஓகேவா குட்டீஸ்? எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி. ஏசப்பா, இன்று கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் பொறுப்படுத்திங்களே ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.